ஹலோ மக்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னா சொல்லு. எங்க வந்து மாலுக்கு போகிறோம். அடம் பிடிச்சி, அதாவது ஒரு படத்துக்கு நான் போயே ஆகணும்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அந்த படம் அவ்வளோ இல்லடி, அவ்வளோ மீன்ஸ் அவ்வளோ ஒரு 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 இப்போ வர இதில் அந்த மாதிரி இல்லை. அப்படி சொல்ல நான் சூர்யா சார் உங்களுக்கு நான் அப்படி எதுவுமே சொல்லலை. நானும் சூர்யா ஃபேன் தான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் இங்கேருந்து அடிக்கக்கூடாது, கமெண்ட்டில் வந்து திட்டக்கூடாது. அப்படி சொல்ல, ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி மூவிடி. அது நம்ம லேட்டாக பார்த்தா ஓடிடியில் வந்துடும், நம்ம ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, நான் பார்த்தா வந்து சூர்யா படத்தை நான் வந்து தியேட்டரில் தான் பார்ப்பேன். எனக்கு இப்போ சான்ஸ் இருக்கு, நான் போய் பார்ப்பேன். என்ன அப்படின்னா ஃப்ரீ டிக்கெட் தராங்களா? அப்படி இல்லை, ஊருக்கு போனா அவளை வந்து போக முடியாது, அவ தியேட்டர் போக மாட்டா. இங்க போலாமே அப்படின்னா அவள தனியா போனது. இப்போ இங்க வந்து நான் எடுத்து மூணு வாட்டி போய் பாடம் பார்த்திருக்கேன். இது 4வது வாட்டி. 3 வாட்டி போய் படுத்து தூங்கிருக்கியா? அப்ப 3 வாட்டி போய் படுத்து தூங்கிருக்கீங்க. 3 வாட்டி படத்துக்கு. சூர்யா படமே 3 படம் பார்த்துட்டியாடி? தியேட்டர்ல. ஆமால, அங்க நாங்க தியேட்டர்ல. சரி சரி, ஓகே. அதுவும் ஒரு நல்ல படம் தான், ஓகேவா? எல்லாரும் ஒரு சில படத்துல எல்லாம் வெட்டுறது, குத்துறது, கத்துறது அதெல்லாம் நல்லா பிரமாதமா போகுது. அந்த மூணாவது அவள சொல்ல பாத்தியா? அத பத்தி நீ பேசக்கூடாது. ஒரே ஒரு காரணம் தான், கங்கா. வைப்ரேட் அது இந்த கங்குவால எல்லாம் இருக்கு. அத நீங்க இது பண்ணல. ஆனா வந்து கருப்பு வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு, பட் நேற்று எங்களுக்கு டியூட்டி இருந்ததுனால போக முடியாமல் போயிடுச்சு. அதனால செகண்ட் டே சம்திங் ஷோ. இது எனக்கு தெரிஞ்சு அந்த தியேட்டர்லயே ஒரு 20வது ஷோவா இருக்கும். அதான் சம்திங் ஷோ சொல்லிட்டேன்ல. ஓகே, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் தானே? விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த மூவிக்கு தான் போகிறோம். எப்படி இருக்குங்கிறத நான் ஃபர்ஸ்டே அது சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட எப்போ விளாக் எடுத்தாலும் ஒன்று என் பியூட்டி பார்லர் போகிற மாதிரி ஒரு வீடியோ, அதுக்கப்புறமா இந்த மூவி சூர்யா மூவி போகிறதுக்கு ஒரு வீடியோ, அதுவே பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த மூவியை நான் உங்களுக்கு காட்ட போகிறேனா? இல்லை, நாங்கள் பேச போகிறோம் வீட்டில் இருக்கிறது. இதுவே ஏன் சொல்லிட்டு இருக்கணும், அங்கே போய் சும்மா அப்படி காட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன். வந்த உடனே சொல்லிட்டாங்க. ஒரு 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 தொடக்கம் வேணாமாடி, ஒரு திறப்பு விழா வேணாமா? ஒரு கெட்ட படமா இருந்தாலும் ஒரு நல்லது. சிட்டிஸ்ல இது ஒரு படம் போறோம். அந்த படம் பிரம்மாண்டம்னு சொன்னது கூட நான் ஒத்துப்பேன். பிரம்மாண்டமா போயிட்டு இருக்க டிடி அட்ராசிட்டிஸ் நான் பாருங்களேன். மக்களாகிய உங்க கருத்துக்களை கமெண்ட்டுகளில் குத்தி விட்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வெல்கம் டு another episode of டிடி அட்ராசிட்டிஸ் in the style of குங்குமப்பூ. ஸோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாட்டுக்கு வரைச்சிக்கிறேன், காப்பிரைட் வந்துடும். டைம் என்ன? மூவி டைம் 3:45. 3:45. இப்போ 3:42. இப்போ போய் வந்திருக்கேன். இப்போவும் அவனு இந்த தேட்டருக்கு, இந்த மாலுக்கு 2 வாட்டி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அது ஒரு மூவி வந்தோமே, அதுக்கப்புறம் ஜனநாயக மூவி வந்திருக்கோம். இப்பவும் அவனுக்கு ரூட்டு தெரியாம பல்ல கடிச்சிட்டு தாடி ஆமா ஏண்டி ஆஃபனன் வேற கேள்வி. இவன் அசிங்கப்படுறதெல்லாம் நான் வந்து வீடியோ அசிங்கம் என்ன அசிங்கம் இருக்கு? போக தெரியாத வழிக்கு கேட்டுதானே ஆகணும். வேற இப்பதான் வந்து பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க 4 பேர் ஒரே ரூட்ல போயிட்டு. இப்ப தெரியுதா நான் ஏன் வெளியே வர்றதில்ல? தினேஷ் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது சாமி. இங்க பாரு உமா கொடுத்துட்டு இருக்காங்க 2 பேரும் ஒரே பார்க்கிங்க்கு. இனி அங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் நான் வீடியோ ஆன் பண்ணணுமா? இவங்களும் ஏன் தப்பு கிடையாது இது. இல்ல முன்னாடி நீயே காமி. அங்க பாரு 2 பேர் அப்படி நிக்கிறாங்க, அப்படி உமா கொடுத்துன்னு. நீ பெரியாளா நான் பெரியாளான்னு 3:45க்கு படத்தை போட்டு சரி விட. அந்த படத்துக்கு இன்ட்ரோ பார்த்தா என்ன இது டீசென்ட். நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பி வேகமா போலாண்டினா எவ்வளோ ஆட்டிக்கிட்டு மெதுவா கிளம்புவாளுங்க. இப்போ இந்த படத்துக்குன்னா பாருங்க எவ்வளோ வேகமா என் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. எங்க பாரு வண்டி பாரு சூப்பரா இருக்கு. வா
அங்க பாரு வண்டி உன் பின்னால இருக்கு குட்டி செடி. ஸோ ஃபைனலி ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஏய் படம் பார்த்ததுலேருந்து பட்டாம்பூச்சின்னு ஒரு கற்பாம்பூச்சி குச்சின்னு இருக்குது. அதை மிதித்து அது சிறக உடைக்கலான்னு பார்க்குறேன். பட் ஆனால் படம் நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் கூட இன்னொரு ஃப்ரெண்டு வேறு வந்தார். அவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ படம் ஏய் உன் பேரை சொல்லிட்டாடா. பாய். ஸோ ஆக்சுவலாக வந்து எங்கள் கூட வந்து மோத்தி வந்திருந்தான். லாகில் வரல. ஸோ அதனால அவனை வந்து காட்டல. போயிட்டாங்க, அதனால காட்டல. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ அப்படித்தாங்க சொல்லுவா. நான் குமார் அவசரப்பட்டிய படம் பிடிச்சிருக்கு. அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப எனக்கு மம்தா பைஜுவை பிடிச்சிருக்கு. இப்ப எனக்கும் படம் பிடிச்சிருக்கணும்ல. இல்லை ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மூவி. நம்ம வாரிசு படம்லாம் பார்த்துருக்கோம்ல, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி மூவி. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ வந்துட்டு இருக்க இந்த மூவிஸில் இந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா எப்பவுமே கருத்துள்ளதான் இருப்பாரு அந்த படம். நானே நல்லதா சொல்லலான்னு வரேன். இப்படி பண்ணீங்கன்னா நான் அப்புறம் நானும் பேசுவேங்க. அப்புறம் வேணாம். படம் நடிச்சார்ல அதுல ஏஜ் வந்து 42. ஆனா அவர் நடிச்சிட்டு இருக்கிறது 52. ஆனா எப்படி இருக்காரு அப்படியே எங்கா. ஏன்டி ஹீரோ பார்க்க எப்படி இருக்காங்கிறதுக்காக படம் நல்ல கதைன்னு ஒன்று வேணுமில்ல. ஹீரோயினின்னு அப்புறம் எதுக்கு வைக்கிறீங்க? ஹீரோ வச்சே படம் எடுக்க வேண்டியதானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. படம் வந்து சூப்பர் படங்க. நான் சொல்லிட்டு இருக்கும்போது நான் பேசுறத பேசணும், ஓகேவா? தலைப்படத்துக்கு ஏதாவது ஒன்று நான் உள்ள இழுத்தனா, ஏகே மூவிக்கு ஏதாவது உள்ள இழுத்தனா நான் மட்டும் தான் பேசுவேன். அப்பயும் நான் தான் பேசுவேன், இப்பயும் நான் தான் பேசுவேன். இல்லை இது சென்சார் அது பாட்டுக்கு வரைஞ்சிட்டு தான். ஸோ படம் இப்போ வந்துட்டு இருக்க இந்த மூவிஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் வைலண்ட்டாக இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதுக்கு இடையில இந்த மூவி கொஞ்சம் ஃப்ரெஷ் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஃபேமிலி துரந்தர் மாதிரிலாம் எடுத்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதான் இப்போ வருதுல, வேறு படம் வருதுல, அதே மாதிரி டாக்ஸிக் அது அப்புறமா ரிவ்யூ போகிறோம். இப்போதைக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் பார்த்துருக்கேன்ல, நான் சொல்லணும்ல. நல்ல மூவி, ஃபேமிலி மூவி, எல்லாரோடையும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருந்துச்சு. இவ கூட இருக்கனால மட்டும் சொல்ல, படம் நிஜமாவே நல்ல படம். நானும் இவ கூட இருக்கனால சொல்ல, எப்பவுமே நான் சொல்றேன் நல்லா இருந்துச்சு. இத்துடன் இந்த குட்டி எபிசோட் முடிவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிடி அட்ராசிட்டி. பை. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே. மண்டபத்திரம் கைஸ். பை.